இன்றைய தினம் பாராளுமன்ற கட்டிட தொகுதியிலே வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஆளுநர் அத்தோடு வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த அரசாங்க அதிபர்கள் உட்பட அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் திலகநாதன் மற்றும் நான் உட்பட வன இலாகா திணைக்களத்தின் அதிகாரிகள், அதே போல் வனவிலங்கு திணைக்களத்தின் அதிகாரிகள் போன்றோருடனான கலந்துரையாடல் இடம்பெற்றது. முக்கியமாக காணி பிரச்சினை, அதாவது எல்லைக்கற்கள் இடுவது தொடர்பான பிரச்சினை. அதாவது எமது வடமாகாணத்திலே கூடுதலான பிரதேசங்கள் கடந்த காலங்களிலே ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தின் ஊடாக அளவிடப்பட்டு கடந்த கால அரசாங்கங்களினுடைய வர்த்தமானி பிரகாரம் அளவீடுகள் இடம்பெற்றதன் காரணமாக பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்கு மக்கள் பட்டிருக்கிறார்கள். எனவே அதை நிவர்த்தி செய்த மூலமாக இன்றைய தினம் காத்திரமான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதிலே சுற்றுச்சூழல் பிரதி அமைச்சரும் காணி பிரதி அமைச்சரும் தலைமையிலே இடம்பெற்றது. அந்த கலந்துரையாடலிலே எதிர்வரும் காலங்களிலே இந்த கற்களை இடுகின்ற அந்த பணியை உடனடியாக நிறுத்தி, தற்காலிகமாக நிறுத்தி, அதை தொடர்ந்து அந்த பிரதேசங்களிலே இருக்கின்ற பிரதேச செயலாளர்கள், அரசாங்க உத்தியோகத்தர்கள், அதேபோல் கிராம சேவையாளர்கள், ஏனைய பிரதேசவாசிகளின் ஆலோசனையுடன் மீண்டும் அதில் அளவிடும் பணிகளை செய்வதோடு மக்களுக்கான காணிகள், அவர்கள் அரசாங்க அதிபரினால் கேட்கப்படுகின்ற அந்த காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற வகையிலே நாங்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம். அதை ஏற்றுக்கொண்டவர்கள் உடனடியாக அதை நிறுத்துவதற்குரிய நடவடிக்கையை எடுத்திருக்கின்றோம். அதே போல் எதிர்வரும் காலங்களிலே இன்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒரு ஆரம்பகட்ட கலந்துரையாடல் என்ற வகையிலும் எதிர்வரும் காலங்களிலே காத்திரமான கலந்துரையாடல்கள் ஏனைய மக்கள் பிரதிநிதிகள் உட்பட அரச உத்தியோகத்தர்கள் உட்பட அனைவரும் சேர்ந்து பொருத்தமான ஒரு கலந்துரையாடல் மேற்கொள்வதன் மூலமாக இந்த பிரதேசத்திலே காணப்படுகின்ற வன இலாகா, அதே போல் வனவிலங்கியல் அளவிடும் அந்த காணிகளை அளவிடும் பிரச்சனைகளை சுமூகமான முறையிலே மக்களுக்கு சாதகமான முறையிலே நாங்கள் எமது அரசாங்கத்திலே தீர்த்து வைப்பதற்கு இணங்கியுள்ளோம். அந்த வகையிலே எதிர்வரும் காலங்களிலே இதற்கான காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்க இருக்கின்றோம். எனவே மக்கள் அனைவரும் இதுவரை காலம் பொறுத்திருந்தது போல் எங்களுடைய அரசாங்கத்திலே சாதகமான ஒரு முடிவுகளை இந்த மக்களுக்கு நிச்சயமாக காணி வழங்குவது தொடர்பான சரியான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று விடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இது மாத்திரமல்ல, விவசாயிகளுக்கு மாத்திரமல்ல, கால்நடை வளர்ப்பாளர்களுக்கும் மேய்ச்சல் தரவை தேவை ஒன்று காணப்படுகின்றது. இதற்காக வனவள பிரதேசத்திலே இங்கே வாழுகின்ற கால்நடை வளர்ப்பார்கள் தங்களுடைய கால்நடைகளை வன பிரதேசத்திலே சென்று மேய்ச்சலில் ஈடுபடுத்துவதற்கும் இதன்போது நாங்கள் கலந்துரையாடினோம். இதற்கு ஒரு சாதகமான பதில் எட்டப்பட்டுள்ளது. எனவே எதிர்வரும் காலத்திலே விவசாயிகள் மாத்திரமல்ல, கால்நடை வளர்ப்பாளர்களுக்கும் எமது அரசாங்கம் சிறந்த ஒரு தீர்வை தரும் என்பதில் உறுதிபட கூறுகின்றேன். ஆகவே மக்களே, வன்னிவாழ் மக்களே, நீங்கள் இதற்கும் அஞ்சப்பட தேவையில்லை. எமது தேசிய மக்கள் சக்தி மக்களோடு எப்போதும் இருக்கும் என்பதை நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.